الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 18வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் இதுநாள் வரை நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நாம் ஓதிய குர்ஆன் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதுபோன்று வேறு என்னென்ன நல்ல அமல்கள் செய்திருக்கிறோமோ அந்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. மீதமுண்டான நாட்களிலும் இதைவிட அதிகமாக இபாதத் செய்வதற்குண்டான நசீபையும் அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று தொழுகையில் தொடர்ச்சியாக சூரத்து சபா, சூரத்துல் ஃபாத்திர், சூரத்துல் யாசீன், சூரத்து சாஃபாத், இப்படி 4 சூறாக்களை தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா ஓதும் பாக்கியத்தை தந்தான். அந்த வகையில் சூரத்துல் யாசீன், இந்த சூரத்துல் யாசீனுக்கு கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இருதயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு கல்பு, உள்ளம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு குர்ஆனிலே சூரத்துல் யாசீன் அவ்வளவு முக்கியமானது. எல்லா விஷயங்களும் அந்த சூரத்துல் யாசீனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரா யாசீன், ஒரு தடவை நம்ம யாசீன் ஓதனம் சொன்னால் 10 தடவை குர்ஆன் ஓதுற நன்மைகள் தரப்படுகிறது. அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இன்று தொழுகையில் இன்று ஓதும் பாக்கியத்தையும் கேட்கும் பாக்கியத்தையும் தந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அதே போன்று சூரத்துல் யாசீன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி மறுமையில் அதற்கான நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஆசையோடு ஒருவர் யாசீன் ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒருவர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார், ரூஹு பிரிகிற தருவாய், அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் நின்றுக்கிட்டே நான் யாருன்னு தெரியுதா, அவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ரூஹு போகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு கலிமா சத்தம் போட்டு நம்ம சொல்லணும். நீங்கள் கலிமா சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஏண்டா, நீங்கள் கலிமா சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாருன்னா பெரிய துரதிர்ஷ்டமாக போயிடும். அதனால் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத அவர் காதால் கேட்கணும். நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் கலிமா சொல்லுங்கன்னு சொல்லிடக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, அந்த மாதிரி சக்கராத்துடைய நிலையில இருக்கும் பொழுது அவர் காது கேட்க சூரத்தில் யாசீனை சத்தம் போட்டு நம்ம ஓதுனம் சொன்னா அவருடைய சக்கராத்துடைய நிலையை அல்லாஹு தாலா ரொம்ப லேசாக்குறான். சக்கராத்துடைய நிலை, இன்னலில் மௌத்தில சக்கராத், அதற்கென்ன ஒரு கடினமான கஷ்டம், ஒரு மயக்கம் ஒன்று இருக்கிறதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கஷ்டத்திலிருந்து சூரத்தில் யாசீன் ஓதுகிற போது அந்த வேதனை குறைகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று சூரத்துல் யாசீனை அதிகாலையில் நீங்கள் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்பு, கடைக்கு கிளம்புறதுக்கு முன்பு சூரத்துல் யாசீனை ஓதிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னு சொன்னால் குலியத் ஹவாயிஜுஹு, அவருடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தான் நிறைவேற்றி தரணும், நம்ம முயற்சி தான். அதை பரிபூர்ணப்படுத்தி தரக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்போ இது லேசான விஷயம். நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது யாசீனை ஓதி துவா செய்துட்டு நம்ம கிளம்புனோம்னா நம்மளுடைய அன்றைய தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருகிறான். அதுபோன்று நிம்மதியற்ற ஒரு சூழல், ரொம்ப கவலையான ஒரு நிலை, யாரிடத்தில் போய் உதவி கேட்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் சூரத்துல் யாசீனை நீங்கள் ஓதினால்
உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும், உங்களுடைய கவலைகள் தூரமாகும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த யாசீனுடைய நிலை நம்மிடம் எப்படி இருக்கிறது? ஏதோ துவா சலாமத்து அப்படின்னு சொன்னா ஓதுறோம். நம்மள்ட யாராவது நம்ம குடும்பங்கள்ல வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா ஓதுறோம். அதெல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த யாசீனுடைய தொடர்போடு நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சூரத்தில் யாசீன் எவ்வளவு பெரிய பாக்கியமான சூறாண்டா, வானம் பூமி படைப்பதற்கு முன்பே அல்லாஹு தஆலா இந்த சூரத்தில் யாசீனை ஓதினான். சூரத்தில் யாசீனையும் தாகாவையும் அல்லாஹ் ஓதினான். மலக்குமார்கள் செவிமடுத்தார்கள், கேட்டார்கள். அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த சூரா, இந்த குர்ஆன் எந்த உம்மத்திற்கு இறங்குமோ அந்த உம்மத்திற்கு சோபனம், சுப செய்தி உண்டாவதாக. இந்த குர்ஆனை, இந்த சூறாவை எந்த மனிதர்கள் உள்ளத்தில் சுமப்பார்களோ அவர்களுக்கு சோபனம், சுப செய்தி உண்டாவதாக. எந்த நாவுகள் இதை ஓதுமோ அவர்களுக்கு சோபனம் என்று மலக்குமார்கள் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு இந்த சூரத்தில் யாசீன் மூலமாக நமக்கு பெற்றுத் தருகிறான். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட அந்த யாசீன் ஏதோ குறிப்பிட்ட சில காலத்திற்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த சூரத்தில் யாசீனை நாம் ஓத வேண்டும் என்பதை முதலாவதாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த சூரத்துல் யாசீனிலே அல்லாஹு தாலா இன்று ஒரு சரித்திரத்தை சொன்னான். ஹபீபுன் நஜ்ஜார் மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அவரை பற்றி அல்லாஹு தாலா சொன்னான். அவரை பற்றி ஏன் சொன்னான், இந்த சூரத்துல் யாசீனில் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் தெரிய வேண்டும். அன்தாக்கியா அப்படிங்கிறது ஒரு நகரம். இப்ப தற்போது நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா துருக்கி சிரியாவுடைய எல்லையில அந்த கிராமம் இருக்குது. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அன்தாக்கியா அப்படிங்கிற அந்த நகரத்திற்கு முதல்ல 2 தூதர்களை அனுப்புறாங்க. போய் ஏகத்துவ கொள்கையை அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த அன்தாக்கியாங்கிற நகரம் பல நபிமார்கள் போயிருக்கிறாங்க, பல தடவை அழிக்கப்பட்டு இருக்கிறது. பல தடவை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அது உருவெடுத்து வரும். அப்போ அந்த தூதர்கள் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அன்தாக்கியாங்கிற நகரத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தூதர்களை அனுப்பி விடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வதுரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியத்தி இத் ஜாஅல் முர்ஸலூன். அந்த கிராமத்திற்கு ரசூல்மார்கள் வந்தார்கள். இது அர்சல்னா இலைஹி முஸ்னைனி ஃபகல்லபூஹுமா ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின் ஃபகாலூ இன்னா இலைக்கும் முர்ஸலூன். முதல்ல 2 தூதர்கள் போனாங்க, போய் அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொன்னாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ஃபகல்லபூஹுமா, அந்த 2 தூதர்களையுமே அவங்க பொய்ப்பித்தார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின், இன்னொரு தூதரை அனுப்பி விட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து போய் சொன்னாங்க, ஃபகாலூ இன்னா இலைக்கும் முர்ஸலூன், நாங்க ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரத்துல தான் அந்த அன்தாக்கியாவுடைய நகரத்தினுடைய அந்த ஊரினுடைய ஒரு ஓரத்துல ஹபீபுன் நஜ்ஜார் அப்படிங்கிற ஒரு இறைநேசர். அவர் இறைநேசர்னா ஆரம்பத்துல அவருடைய வேலையே என்னன்னு சொன்னா சிலை செய்யறது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் சிலைகளை செய்து விற்பனை செய்யறது அவருடைய தொழில். ஆனா சிலையை வணங்குறவர் அல்ல, அவரு செய்யறது மட்டும், அந்த கலை அவருக்கு தெரியும். 70 ஆண்டுகள் அவர் அந்த தொழில் செய்துட்டு இருக்கிறார். இப்ப இந்த தூதர்கள் போறாங்க, அந்த மக்கள்கிட்ட ஏகத்துவ பிரச்சாரம் செய்யற செய்தி அவருக்கு கிடைக்குது. அப்போ அதே தூதரை இந்த ஹபீபுன் நஜ்ஜார் சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க தூதராக வந்திருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஈசா உங்களுக்கு அனுப்பிவிட்டாரு நீங்க சொல்றீங்க, என்ன அத்தாட்சி இருக்குது, ஃபஹல் மின் ஆயத்தின், ஏதாவது அத்தாட்சி இருக்குதா அப்படிங்கும் பொழுது அந்த தூதர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் எங்க அல்லாஹ்ட்ட துவா செய்தோம்னா உடனே அது சரியாயிடும், எதை கேட்டாலும் உடனே அவன் கொடுத்துருவான். அப்படிங்கும் பொழுது ஹபீபுன் நஜ்ஜார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நானும் 70 வருஷமா இப்படிதான் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு காரியமும் நடக்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்க ஏதோ புதுசா உடனே என் காரியத்தை 70 ஆண்டுகள் நடக்காத காரியத்தை உடனே நடக்கு நீங்க சொல்றீங்க. சரி பரவாயில்ல, செய்து காட்டுங்க, என்ன காட்டணும், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அது எழுதுறாங்க, அவருக்கு கண் பார்வையும் இல்லாமல் இருந்தது, ரொம்ப பலகீனமான நிலையில் இருந்தார். இப்போ அவங்க துவா செய்தாங்க. துவா செய்த உடனேயே அவருக்கு சரியாயிடுச்சு. சரியான உடனே அவர் உடனே ஈமான் கொண்டார். யாரு?
ஹபீபுன் நஜ்ஜார் ஈமான் கொண்டுட்டு இவங்க கூடயே வர்றார். இப்ப இந்த 3 பேர்களும் அந்த மக்கள்கிட்ட தாவா பணி செய்யறாங்க. இந்த 3 பேரும் அந்த மக்கள்கிட்ட வந்து தாவா பணி செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் மறுக்கிறாங்க. அப்பதான் ஹபீபுன் நஜ்ஜார் போறாரு. இத்தபியுல் முர்சலீன், எப்பா இவங்க சொல்றத கேளுங்க. இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன், அவங்க எந்த கூலியும் உங்கள்ட்ட கேட்கலையா, நல்லதை சொல்றாங்க, அவங்க சொல்றத நீங்க கேளுங்களேன். அப்படிங்கும் பொழுது இந்த ஹபீபுன் நஜ்ஜார் வந்து அந்த அன்டாக்கியா நகரத்தை தன்னுடைய ஊரை சார்ந்தவராக இருந்ததுனால அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த பாரு முதல்ல நீ சொல்ற வேலையை நிப்பாட்டு, நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே தான் அவரு சொன்னாரு, ஒமாலியலா அஅபுதுல்லதி ஃபதரனி, எனக்கு என்னப்பா வந்துருச்சு, என்ன படைச்ச ரப்ப நான் வணங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஒமாலியலா அஅபுதுல்லதி ஃபதரனி, அவன் தான் என்னை படைத்தான், அவனை நீங்க வணங்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்குது? வைலைஹி துர்ஜஊன், ஒரு காலத்தில் நாம் அவன் பக்கம் மீட்டப்படுவோம், அவன் பக்கம் செல்ல வேண்டியது இருக்கிறது, நான் அந்த ரப்ப தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக அந்த மக்களிடத்தில் தாவா பணி செய்தார். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, கொடூரமாக அந்த ஹபீபுன் நஜ்ஜார் அவங்கள வந்து அவங்க கொண்டுட்டாங்க. அந்த மக்கள் என்ன செய்துட்டாங்க? கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்த உடனே அல்லாஹு தாலா அந்த ரூஹ சொன்னா, கீழ துகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு உள்ள போ. ரூஹு போன உடனே அது சொர்க்கத்திற்கு உள்ள போயிடுச்சு. காலையாலை த கௌமி யாலமூன், அல்லாஹ் சொல்றான், அவர் கொலை செய்யப்பட்ட உடனேயே இந்த சமுதாயம் நாசமா போட்டோம், அழிஞ்சு போட்டோம், இவ்வளவு சொல்லியும் கேட்கலையேன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? கீழ துகுலில் ஜன்னா காலையாலை த கௌமி யாலமூன், என் சமூகத்திற்கு வந்த கஷ்டமே அவங்க விளங்கலையே இதை பத்தி. பிமா கஃபரலி ரப்பி வஜாலனி மினல் முக்கரமீன், என் ரப்பு என்னை மன்னித்து என்னை சங்கையானவனாக ஆக்கி இருக்கின்றானே, எவ்வளவு பெரிய கண்ணியமான நிலை எனக்கு தந்திருக்கிறான், இந்த நிலை என் சமூகத்திற்கு தெரியவில்லையே, பரிதாபப்பட்டார் அப்படின்னு அல்லாஹு தாலா குர்ஆனிலே அந்த செய்தியை சொல்கிறான். இதுதான் ஹபீபுன் நஜ்ஜாருடைய சரித்திரம். இந்த தூதர்களுக்கு உதவியாக போய் தாவா பணி செய்தார். அந்த மக்கள் அவரை எதிர்த்து அவரை கொலை செய்தார்கள். கொலை செய்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை இந்த குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரத்துல் யாசீன், கல்புல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரத்துல் யாசீனில ஹபீபுன் நஜ்ஜாருடைய சரித்திரத்தை சொல்வதற்கான காரணம் என்ன, அந்த அளவிற்கு அவர் என்ன செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது பொறுமையினுடைய உச்சம். அடித்து நம்மளை கொள்றாங்க, இவ்வளவு நம்மளுடைய உசுறு போக பொழுது அந்த நேரத்திலும் கூட அவர் தவறான எந்த வார்த்தைகளும் உபயோகிக்காமல் தன் சமூகத்தையும் அவர் நிந்திக்கவில்லை, தன் சமூகத்தையும் அவர் திட்டவில்லை. அவர் என்ன சொன்னாரு? யாலைத்த கௌமி யாலமூன், என் சமூகம் விளங்கலையே, அப்படிதான் சொன்னார ஒழிய, பரிதாபப்பட்டாரே ஒழிய கோபப்படல. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இரண்டாவது, ஹபீபுன் நஜ்ஜாரினுடைய ஒரு உயர்வான பழக்கம் என்னன்னு சொன்னா, அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ பாதிய அப்படியே சதகா செய்வார் அல்லாஹ்வுக்காக, பாதிய தன் குடும்ப செலவுக்காண்டி வைத்துக் கொள்வார். இந்த பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. வரக்கூடிய லாபத்துல அதை 2 பங்காக வச்சு பாதியை அப்படியே அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துருவார். மீதி பாதியை தான் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் செலவு செய்வார். இந்த ஒரு பழக்கமும் அவர்களிடத்தில் இருந்தது. மூன்றாவது, உயிர் போன பிறகும் கூட தன் சமூகத்திற்கு நல்லதை நாடினார். இன்றைக்கு நம்மள்ட்ட அடுத்தவங்களுக்கு நல்லதை நாடுறதுங்கிறது ரொம்ப குறைவு. மூமின்கள் சிறந்தவர்கள் யார்? தனக்கு விரும்புவதை போன்று அடுத்தவர்களுக்கு விரும்பணும். தனக்கு எது வேண்டாம் அடுத்தவர்களுக்கும் வேண்டாம். நாம எப்படி இருக்கணும்னு பிரியப்படுறோமோ அதை மாதிரி அடுத்தவர்களும் பிரியப்படணும். நமக்குன்னு தனி நிலை, அடுத்தவர்களுக்கு ஒரு நிலை, அப்படி அல்ல ஒரு மூமினுடையது. தனக்கு எதை பிரியப்படுவானோ அதையே அடுத்தவர்களுக்கு பிரியப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான நிலை ஹபீபுன் நஜ்ஜாரிடம் இருந்ததால் அல்லாஹு தஆலா கல்புல் குர்ஆன், குர்ஆனின் இதயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவிலே இடம்பெறச் செய்து அவருடைய கண்ணியம் என்ன, அவருடைய உயர்வு என்ன என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி இருக்கிறான். வல்ல ரஹ்மான்
அப்பேற்பட்ட நல்லோர்களுடைய சரித்திரங்களை கேட்பதின் மூலமாக அவர்கள் எப்படி ஈமானில் உறுதியாக நின்றாரோ, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவோ சிரமங்கள் வரலாம், ஈமானில் பலகீனமாகி விடாமல், அமல்களை விட்டு நாம் தூரமாகி விடாமல். இப்ப நம்ம ஈமான்ல பலகீனம்னா என்னண்டா, தொழுகையை மறந்துடுவோம் சுத்தமா. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா பள்ளிவாசல் மறந்து போயிடும், என்னென்ன இபாதத் செய்தமோ எல்லாம் மறந்துடும். அது எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு, எனக்கு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நமக்கு நம்ம உள்ள கஷ்டம் யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது, இப்படியே நம்ம சொல்லிட்டு இருப்போமோ ஒழிய எங்க நெருங்க மாட்டோம். எங்க நெருங்கணுமோ அங்க நெருங்க மாட்டோம். எவ்வளவு சிரமங்கள் வருமோ அவ்வளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கணும். அல்லாஹ்வும் அதான் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை நான் எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா, அப்படியாவது என் பக்கம் நீ வரமாட்டியா, என்கிட்ட வந்துட மாட்டியா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சின்ன சின்ன கஷ்டத்தை நான் கொடுக்குறேன் ஒழிய ஒன்ன சிரமப்படுத்தணுங்கிறதுக்கு அல்ல. அல்லாஹ் ஏன் அப்படி நினைக்கிறான், நம்மளே நம்மளை அறியாம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சில காரியங்கள் செய்வோம். நம்ம பெற்றோர்களுடைய துவாவை நம்ம வாங்கியிருப்போம், பெரியவர்களுக்கு கண்ணியப்படுத்தி அவர்களுடைய துவாவை நம்ம பெற்றிருப்போம், ஏழை எளியவர்களுடைய துவாவை நம்ம பெற்றிருப்போம். நம்ம பெருசா நினைக்காம சாதாரணமா செய்த அமல் இருக்க, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில தன் பக்கம் இவன் வரணுங்கிறதுக்காக அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுவான். அப்ப அதுல நம்ம வரலங்கும் பொழுது அந்த கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்ம அந்த கஷ்டம் வந்த பிறகுதான் ரொம்ப தூரமா போயிடுவோம், ரொம்ப ரொம்ப தூரமா போயிடுவோம். எங்க ஆளையே காணோம், வரணுந்தாங்க நினைக்கிறேன், காலையில இருந்து ஒரு பிரச்சனைங்க, அந்த பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிரச்சனையை சொல்லியே நம்ம தூரம் ஆயிடுவோம் ஒழிய ரப்பு கிட்ட நம்ம நெருங்கிறது இல்லை. அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்றது என்னண்டா, சின்ன ஒரு பிரச்சனை கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ரப்பின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி சோதனைகளை கொடுக்குறான். சோதனைகள் வருகிற போது நம்ம ஈமான்ல பலகீனம் வந்துடக்கூடாது. யாரும் உதவியாளன் யாரும் இல்லை, நம்ம நிலைமை இப்படித்தான், இனி பழைய நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஒன்றுமே இல்லாத நிலையில் வந்த நமக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல், அதிகாரம், பதவி, பட்டங்கள் எல்லாம் கொடுத்து அழகு பார்த்த அல்லாஹ் அன்றும் ஹயாத்தோடு இருந்தான், இன்றும் இருக்கிறான், என்றும் இருப்பான். அன்றைக்கு உள்ள சக்தி அன்று இருந்தது, நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். அவன் நமக்கு தருவதால் கடலிலே ஒரு சின்ன ஒரு பறவை தண்ணீரை சொட்டி எடுத்தால் அப்படி குத்தி எடுத்துச்சுன்னா அதனுடைய அழகுல எவ்வளவு தண்ணி வருதோ அந்த அளவிற்கு கூட அவனுடைய ரஹமத்துல குறையிறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வல்லவன் அல்லாஹ்வை நம்ம நம்பி இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என் ரப்பு எனக்கு கொடுத்தான், என் ரப்பு எடுத்திருக்கிறான், மீண்டும் அவன் எனக்கு தருவான் அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு வரணுமே ஒழிய புலம்ப நம்ம ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய ஈமானின் பலகீனம். ஹபீபுன் நஜ்ஜார் அந்த கூட்டம் அடிக்கும் பொழுது, சரிப்பா விட்டுருங்கப்பா, அடிக்காதீங்கப்பா, இதோட நான் அந்த கொள்கையை விட்டுறேன், பழைய மாதிரி நான் இருந்துக்கிறேன் சொல்லலாம்ல, சொன்னாரா அவரு? சொல்லல. ஏன் ரப்பு ரப்பு தான், அவன் தான் என்னை படைத்தான், அவன் பக்கம் நாம் திரும்பி போக வேண்டியது இருக்கிறது, அதை நான் உறுதியாக நம்புகிறேன், அதன் பக்கமே நான் இருப்பேன் சொல்லி அவர் உயிரை விட்டார ஒழிய மீண்டும் இங்க வரல. அந்த மாதிரி ஒவ்வொரு மூமினான மனிதனின் ஈமானில் உறுதி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சரித்திரத்தை சொல்றான். அவர் எப்படி சம்பாதித்த சம்பாத்தியத்தில் முழுமையாக நமக்கு சொந்தம் என்று நினைக்காமல் இதில் ஏழைகளுடைய தேவையுடையவர்களுடைய பங்கும் இருக்கிறது என்று நினைத்து எப்படி கொடுத்தாரோ அதுபோன்று நம்மளும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். அவ்வளவு பெரிய சிரமத்தில் எப்படி சமுதாயத்திற்கு நன்மையை நாடினாரோ அதுபோன்று நாமும் நன்மையை நாட வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதற்காகத்தான் இந்த சரித்திரத்தை சொன்னான். வல்ல ரஹ்மான் இது போன்ற சிறந்த நல்ல மனிதர்களுடைய சரித்திரங்களை தெரிந்து நாமும் அவர்களிடம் இருந்த உயர்ந்த பண்புகள் குணங்களை முழுமையாக எடுத்துக்கொண்டு அந்த நல்லோர்களை போன்று துனியாவிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. இந்த ரமதானை போன்று இன்னும் வாழ்க்கையில் பிற ரமதானை அடையவும், அந்த ரமதானிலே லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவை அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹ்.